நான் பெங்களூர்லேருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம காளையை பார்க்க ஆர்வமாக வந்திருக்கேன். ரொம்ப நாளாக ஆசை இவரை பார்க்கணும்னு. இவரை பார்த்து அப்புறம் தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்குதான். காலையில் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். நிறைய கூட்டம் சேர்ந்துருக்கு. ஆனாலும் திரும்பி போக மனசு இல்லை. வழக்கமாக ஜல்லிக்கட்டு காளையை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. நீங்கள் துணை முதலமைச்சர் அவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லையே, இந்த காலம் இல்லாத இந்த காலம் ஓடாதுல்ல. வந்து இறங்கினோடனே போஸ்டர் ஐயாவோட தான். இந்த காலையை பார்த்தா தானே அந்த காலையை பார்க்க முடியும். இவர் ஆரம்பிச்சு வச்சா தான் நாங்கள் ஓடுமே. என்னாச்சு? என்ன சொல்றது? எதுக்கு என்ன கேட்க போனீங்க? என்ன கேட்க போனோம்? என்ன ஆச்சு சொல்லுங்க. என்னாச்சு மாடு என்னாடி கேட்க போகணும் சார். அவங்க போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் அடிச்சு விட்டாங்க சார். 2 வருஷம் சிறந்த வீரனா இருந்து 3 வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிருக்கேன் எல்லா ஊர்லயும். எனக்கு டோக்கனும் வரல. டோக்கன் நைட்டு ஒரு 2 மணியா போல வந்துச்சு. ரெக்கமெண்ட்ல ஜாதி பாக்குறாங்க சார். முதல் காரியம் அப்படியே ஒரு சிலர்லாம் வராங்க. இதுல ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார். கேட்க போனதுக்கு அடி 2 வருஷம் நான் சிறந்த வீரே சார். டோக்கன் நைட் வந்துருச்சு சார். முன்னாடி லேட்டாக தான் சார் கிடச்சிச்சு. என்னான்னு கேட்டதுக்கு உங்களுக்குலாம் நான் எதுக்கு போடணும், முக்கியமான வீரர்களுக்கு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ இவ்வளவு முக்கியமான வீரன் தானே சார்? எல்லாருமே தான் சார் கேட்டது. வீரனுக்கு போறானா இப்போ இவனு சிறந்த வீரன் தானே. 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான்ல. அப்ப இவனுக்கு கொடுக்கணும்ல சிறந்த வீரன். இப்ப கற்பாயன் கார்த்திலாம் டைரக்டா போனார் சார். எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு 1000 பேர் கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்ப இவனு கற்பாயனுக்கு சிறந்த வீரன் தான். ஆனா அவருக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இவனுக்கும் கொடுக்கணும்ல. இவனு சிறந்த வீரன் தானே. அப்ப ஏன் கொடுக்குறா? அப்ப ஜாதி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல சார். அது தெரியல சார். அது தெரியல. எல்லாருமே ஒன் சைடு தான் சார் பண்றாங்க. எல்லாருமே ஒன் சைடு தான் சார் பண்றாங்க. அது நீங்க தான் சார் வெளியே கொண்டு வர்றீங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்? நான் காலையில 5 மணி லைன்ல உட்காந்தோம். வருஷப்படி விட்டாங்க. நாங்கள் எல்லாரும் காலிலேருந்து சரி ஒரு 2 மணிக்கு போயிடலாம், 4 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். கருப்பாயிரணி கார்த்தின்னு வந்தாங்க. டீமே வந்தாங்க. ஒரு ஆளுக்கு விட்டாலும் பரவாயில்ல. அவர் சிறந்த வீரர் இல்லைன்னா சொல்ல. ஒரு ஆளுக்கு விட்டாலும் பரவாயில்ல. டீமே போயிட்டு அவங்க போன வருஷம் அபிஸ்தர் சொன்னதே. அப்போ அபிஸ்தர் சொன்னதானே மாட்டான். அந்த இதனால தான் சார் ஜாதின்ற வேற்றுப்பார்வை பார்த்துட்டாங்க சார். எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் உள்ளுக்க விட்டுருக்கலாம். ஏன்னா என் உள்ளுக்கையும் காவல்துறை யாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. யாருமே இங்கேயும் அடி வாங்கி இப்போ அடிச்சிட்டாங்க சார். இப்போ கேட்க போனதுக்குமே சார். இப்போ உங்க முன்னாடி கேட்க போனதுக்குமே அடியா இந்த காலெலாம் வீங்கிருச்சு. நிற்க முடியல என்னால். சார் காயம் போட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சுன்னு வீரத்தோட வந்திருப்பேன் சார். எதுவுமே பண்ணாதனால ரொம்ப எங்கள் ஊருக்கு போனாவே அசிங்கமாக இருக்கு சார். எங்கள் ஊருக்காண்டி நான் ஆழம் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு சாதி ரீதியா பார்த்து தாழ்த்துறாங்க சார். ஊருக்காண்டி ஆட வந்து சார் இப்படி பண்றாங்க. ஊரே எதிர்பார்த்துருக்கேன் சார். எங்க ஊரு யாருமே என்ன எல்லாருமே என்னை எதிர்பார்த்தாங்க சார். டோக்கனு வரல. எனக்கு பண்ண சதி மாணிக்க தெரியுது. டிஷர்ட்லாம் போட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் சதி பண்ண மாணிக்க வந்துச்சு சார். விட்டா ஜெயிச்சிருவேன்றது அவங்களுக்கு முக்கியமான அவங்க வீரர்களுக்கு டஃப் வந்துடும்ன்றனால. எனக்கு டோக்கன் நம்பர் 24 எனக்கு வந்திருக்கணும். முன்னாடி நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும். எனக்கு டோக்கனை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. டோக்கன் வராமல் இமெயில் ஐடியில் வரல, எதுலேயுமே வரல. பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த புகார் வந்துள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் தற்பொழுது 8வது சுற்று நடைபெற்று வருகிறது. 7வது சுற்றில் பல்வேறு வீரர்களின் பனியன்கள் மாற்றப்பட்டு முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. தொடர்ச்சியாக இது போன்று நடக்காமல் காவல்துறையினரும் அங்கே இருக்கும் காலை கமிட்டியினரும் தொடர்ச்சியாக இதனை ஆய்வு செய்து வீரர்கள் முறைகேடு நடப்பது இல்லாமல் தவிர்க்க வேண்டும். அவர்கள் கடைசி சுற்றுக்கும் தேர்வாயிருக்கிறார்கள். 327 என்ற பணியின் கொண்ட அந்த நபரும், அதே போல கருப்பாயூரணி கார்த்தி என்ற 329 முனியசாமி என்ற பெயரில் களம் இறக்கப்பட்டுள்ள அந்த கருப்பாயூரணி கார்த்தியும் தற்போது அடுத்த இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்கிறார்கள். இது போன்ற நல்ல வீரர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் இந்த முறைகேடு செய்பவர்கள் கடைசி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது இதோடு தடுக்கப்பட வேண்டும் என்பது மாடுபிடி வீரர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு புரட்சி, இந்தியாவே ஏன் உலகமே அதிர்ந்த ஜல்லிக்கட்டு புரட்சி
மக்கள் ஒருமித்த குரலாக கட்சி பேதமின்றி சாதிமத பேதமின்றி ஒருமித்த தமிழர் தேசிய விளையாட்டு என்கின்ற முறையில இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தாங்க. உலகம் தழுவிய இந்த ஜல்லிக்கட்டை ஒழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு போக்கை மாற்றி எப்படியெல்லாம் நாம் போராடி மீட்டோம் என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். ஆனால் தொடர்ச்சியாக அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு, அவனியாபுரம் இதிலெல்லாம் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் மிக பெரிய அளவில் அரசியலினுடைய தலையீடு இருக்குது. முதல்ல ஊர் மக்கள் தான் நடத்திட்டு வந்த இந்த ஜல்லிக்கட்டு, அதற்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சாதிய மோதல்கள் இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுனால இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகாரிகள் கையில் கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக வருவாய்த்துறையிடம் கொடுக்கப்பட்டுச்சு. மாவட்ட ஆட்சியர் அதை கண்காணித்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது அரசியல்வாதிகளுடைய கைக்கு போயிருச்சு. இப்ப வருவாய்த்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ பார்த்து இதில் எதுவும் செய்ய முடியாது, அமைச்சர் மூர்த்தி பார்த்ததை செய்ய முடியுங்கிற அந்த கட்டத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, வெளியூர் மாடுகளுக்கு முன்னுரிமை. அதுவும் எப்படின்னா விஐபி மாடுகள், மாடுகள்லையுமே இப்ப விஐபி மாடு வந்துருச்சு. காளை மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, காளை மாடுகள்லையுமே ஜல்லிக்கட்டு மாட்டில் சாதி மதம்லாம் கடந்து இப்போ அதுக்குள்ள அரசியல் வந்துருச்சு. இது விஐபி மாடு அப்படின்னா இது உள்ளூர் மாடு, இது வெளியூர் மாடுன்னு பேசி கேள்விப்பட்டிருப்பான். விஐபி மாடு, அரசியல்வாதி மாடு, இப்படி இந்த ஜல்லிக்கட்டு என்பது அரசியல் பக்கமாக, அரசியல் கட்டாக மாறி போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்ப அலங்காநல்லூர்ல இன்னைக்கு நடந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மொத்தம் ஒரு 1000 டோக்கன்னாக்க உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 800 டோக்கனுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்களாம். முதல் டோக்கன் அப்படிங்கிறது யாருக்கு போயிருக்குன்னா தேனி மாவட்டத்துக்கு போயிருக்குதுங்கிறாங்க. அப்ப உள்ளூருக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிறதுல போய் நிக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் அப்படிங்கிறது அலங்காநல்லூர், வலசை, குறவன்குளம், ஒத்தவீடு, இந்த 4 கிராமம் தான் அலங்காநல்லூர் அப்படிங்கிறது. இந்த அலங்காநல்லூர்ல மட்டும் இந்த நான் சொன்ன இந்த 4 கிராமங்கள்ல மட்டுமே 200 மாடுகள் ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கக்கூடிய மாடுகள் இருக்கு. ஆனால் அவர்களுடைய டோக்கன், எல்லா டோக்கனுமே 800வது டோக்கனுக்கு அப்புறம் தான் இருக்குதுன்னா நிச்சயமாக 1, 2 விடுறப்ப கடைசி நேரத்தில் நேரமில்லைன்னு நிறுத்தப்படுகிறது. இதுதான் கடந்த காலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. மணப்பாறையில் உள்ளவனுக்கே முறுக்கு இல்லை, சேலத்தில் இருக்கிறவனுக்கே மாம்பழம் இல்லை, திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கே அல்வா இல்லை, மதுரையில் இருக்கிறவனுக்கே மல்லிகை இல்லைன்னு சொல்ற மாதிரி அலங்காநல்லூர் காளைக்கே ஜல்லிக்கட்டில் இடம் இல்லையா?